நல்லாக்கிறியாப்பா? கவனி என்ன கவனிக்கிற? இதான் ஸ்க்ரீனில் பேசுகிறோமே, நம்ம டைலாக் தான். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, உற்பத்தியும் பயன்படும் இடங்களும். உற்பத்தின்னா என்ன சார்? பயன்படும் இடங்கள்லாம் என்ன சார்? ஒன்று, தேவைக்காக மேனுஃபேக்சர் பண்ணுறது உற்பத்தி. மேனுஃபேக்சர் பண்ணதெல்லாம் மேனுஃபேக்சரத்துலேயே தான் யூஸ் ஆகணுமுன்னா அப்படியெல்லாம் கிடையாது. அது எங்கெல்லாம் யூசேஜ் இருக்கோ அங்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த தலைப்பு. ஓகேவா? இதில் முதல்ல உள்ளூர் சரக்கு. உள்ளூர் சரக்கு அப்படின்றது உற்பத்தி செய்யும் இடம், அது சார்ந்த ஒரு போக்கு. ஓகேவா? ஸோ ரெண்டாவது புதிய வரவுகள். புதிய வரவுகள் உள்ளூர்லேயும் தயாராகலாம், வெளியூர்லேயும் தயாராகலாம். ஸோ எங்கே தயாரானாலும் புதிய வரவுகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அடுத்து வேலை எதிர்பார்ப்பு. எந்த ஒரு பொருளும் தேவைன்னா அதுக்கான வேலை இருக்கும். அந்த வேலை எதிர்பார்ப்பு இருந்தால் தான் அந்த பொருளோட தேவையை நம்ம பார்ப்போம். இல்லைன்னா அதையே நம்ம தேடி போக போகிறோம். இவ்வளோ இருக்கும், இவ்வளோ தேவை இருக்கும், எல்லாத்தையுமே பார்க்குறோம் இல்லையே. ஸோ எது நம்மளுக்கு தேவைப்படுதோ தேவைப்படுறத பார்க்குறது தான் வேலை எதிர்பார்ப்பு. அடுத்து அவசரத்துக்கு பயன்படுத்துதல். அத்தியாவசியத்துக்கு பயன்படுத்தலாம், அதுலேயே வரும். அவசரத்துக்கு பயன்படுத்துகிற மாதிரி அத்தியாவசியத்துக்கு பயன்படுத்தலாம், அதுக்குள்ளே தான் வரும். அப்படின்னா என்ன சார் அப்படின்னாக்கா, ஸோ நடந்து போகிற இடத்துல ஒரு சைக்கிள் இருந்தால் அது ஒரு தேவை. நடந்து போகிற இடத்துல ஒரு கார் இருந்தால் அது ஒரு தேவை. ஸோ நம்ம வேலையை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனாக அது கிடைக்குது அப்படின்னும்போது பயன்படுத்துறது. ஸோ இது எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணதில் ஆரம்பித்து பயன்படுத்தும் இடங்கள் அப்படின்றதில் பேசுகிறாங்க. ஸோ இதில் உற்பத்தியும் பயன்படும் இடங்களில் லேட்டஸ்ட்டு ட்ரெண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலகமயமாக்கல். ஒரு காலத்தில் அவன் நாட்டில் அவன் ஸ்பெஷலிஸ்டாக இருந்தானுங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. உலகத்தில் எல்லாத்துக்கும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய ஒரு நெசசிட்டி வருது. ஸோ முன்ன பின்ன என்னமோ சொல்கிறாங்க செய்கிறாங்கன்னு வச்சுக்க, ஆனால் ஒருத்தர் இல்லாமல் இன்னொருத்தர் இல்லை அப்படின்ற ஒரு டிபெண்டன்சி ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இந்த உற்பத்தியும் பயன்படுத்துகிறதோட லேட்டஸ்ட்டு ட்ரெண்டு. ஓகேவா? சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். தலைப்பில் உள்ளூர் சரக்கு. உள்ளூர் சரக்கு எப்பவுமே உள்ளூரில் விலை போகாது. உண்மையா? கரெக்டாக? ஆமாம். நீ மேனுஃபேக்சர் பண்ணுற இடங்களில் போய் கேட்டுப்பார், அதனோடய விலை அடிமாட்டு விலையில் தான் வாங்குவோம். ஓகேவா? நான் டூர் போகும்போது பார்த்துருக்கேன். இங்கெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஊதுவத்தி உற்பத்தி நம்ம இங்கே வாங்கும்போது 50 ரூபா 60 ரூபான்னு வாங்குகிறோம். ஆனால் நான் டூர் போன இடத்துல ஊதுவத்தி பார்க்கும்போது 10 ரூபாய்க்கு சாதாரணமாக இங்கே 50 ரூபா வாங்குகிற பொருள் 10 ரூபாய்க்கு தராங்க. ஓகேவா? ஸோ அப்போ தான் யோசித்தேன், நம்ம ஊரில் அதுக்கு மவுஸ்க்கு இல்லை, அதனால் நம்ம அதை அதிகமாக காசை கொடுத்து வாங்குகிறோம். ஆனால் அந்த ஊரில் அது சீப்பானது, அதனால் அதை கம்மியான விலையில் வாங்குகிறாங்க. ஸோ உள்ளூர் சரக்கு உள்ளூரில் விலை போகாது அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சொன்னது ஞாபகம். அப்போ தான் அது ஞாபகப்படுத்தி பார்த்தேன். உண்மை தானே. நிறைய இடங்களில் கையில் வச்சுருக்கும்போது அதை சீப்பாக தான் பயன்படுத்துவோம். ஆனால் அதே அது தேவைன்னும் போது அதுக்கு வெவ்வேறு வடிவங்களில் அதை சுற்றி வருவோம். கதைகளில் நான் படிச்சிருக்கேன். என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு இருட்டில் ஒருத்தன் ஒரு மூட்டை கிடச்சிது. அந்த மூட்டையில் இருந்த கல்லை ஒவ்வொன்றா ஆற்றுல தூக்கி விசிறி போட்டுக்கிட்டே பாட்டிகிட்டு இருப்பான். கடைசியாக ஒரு கல்லை மட்டும் பேக்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு போவான். எடுத்துகிட்டு போன பின்னாடி அவன் பார்த்தா அது ஒரு வைரக்கல். அதுக்கப்புறம் போய் ஆற்றுல தேடுவான், அது கிடைக்காது. அதுதான் உள்ளூர் சரக்கு உள்ளூரில் விலை போகாது. கையில் ஒன்று இருக்கும்போது அதுக்கு மவுசு கம்மி தான். ஓகேவா? ஆனால் அது
இல்லாமல் தேவைன்னு சுற்றும்போது அதுக்கு மவுஸ் வந்து அதிகம். அடுத்து புதிய வரவுகள். புதிய வரவுகள் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எந்த ஒன்றும் புதுசாக வரும்போது அதை பயன்படுத்த கற்றுக்கோ, ஆனால் அதை படிக்க கற்றுக்காத. ஏன் அப்படின்னா, பயன்படுத்துறது வேறு, படிக்கிறது வேறு. ஓகேவா? படிக்கிறது அப்படின்றது வாழ்க்கைக்கான ஒரு பேசிக் கடகல். ஓகேவா? ஸோ புது ட்ரெண்டு வரும்போது அந்த ட்ரெண்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஓடி அதை படிக்காத, ஆனால் அதை கற்றுக்கோ. ஓகேவா? ஸோ அதில் நீ நல்லா கற்றுக்கிட்ட, உன்னால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா அதில் படி. அப்போ அந்த வாழ்க்கை வந்து உன்னை சப்போர்ட் பண்ணும். அதை விட்டுட்டு புதிய வரவுகள் வந்துடுச்சு, நான் அதை போய் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சினாக்கா உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பாதிப்பு லைட்டாக ஏற்பட்டாலும் பலமாக ஏற்பட்டாலும் சிரமப்படுவேன். அதனால் புதிய வரவுகளை எப்பவுமே கற்றுக்கிட்ட பின்னாடி நீ அதில் நல்லா பண்ணுற அப்படின்னா அது சம்மந்தமாக படி. அடுத்து வேலை எதிர்பார்ப்பு. ஸோ இப்போ உற்பத்தி செய்கிறதாகட்டும், பயன்படுத்துகிற இடமாகட்டும், வேலை எதிர்பார்ப்பு அப்படின்றது பர்சனல் மட்டும் இல்லை, உலகமே இந்த வேலை எதிர்பார்ப்புன்ற விஷயத்துக்குள்ளே கட்டுப்பட்டு இருக்குது. இப்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீ அதுக்குள்ளே போய் படிக்கிறன்னா முடிக்கிற காலத்தில் அந்த வேலையோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும், ஸோ அப்போது எவ்வளோ பேர் அதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த விஷயத்தை முதல்ல தேடிப்பார். ஸோ தேடி பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ரெண்டாவது, அதில் போட்டியிடுவோர்களின் எண்ணிக்கை. இப்போது நீ ஒரு காலேஜ்லேயே அப்ளிகேஷன் போடுற, நீ ஒரு டிகிரி படிக்கிற, அப்போயே உனக்கு தெரியும். என்ன தெரியும் அப்படின்னாக்கா, இதில் இவ்வளோ பேர் வராங்க, இதில் என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் இப்படி இருக்குது, நான் ஷைன் ஆகனா ஆக மாட்டேனா, ஆவன்னா அந்த ட்ரெண்டில் போய் போட்டியில் கலந்துக்க வேண்டியது தான், ஆக மாட்டேன்னா அதுக்குரிய அடுத்த பக்கத்தில் நகர்ந்துட வேண்டியது தான். ஸோ போட்டியிடுவோர் எண்ணிக்கை அடுத்து பார்க்கணும். மூணாவதால் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, லோ ஹை சேலரி டீட்டெயில்ஸ். ஸோ அது சம்மந்தப்பட்ட நெட்டில் லோ சேலரி எவ்வளோ இருக்குது, ஹை சேலரி எவ்வளோ இருக்குது கரண்ட்டில், அதே ப்ரீவியஸில் ஒரு குறிப்பிட்ட நீ முடிக்கிற காலத்துக்கும் அது முன்னாடி இருந்த காலத்துக்கும் ப்ரொஜெக்ஷன் பண்ணணும்னா, இப்போ முன்னாடி என்ன வேலையில் இருக்குது, இப்போ என்ன வேலையில் இருக்குது, அதை வச்சு நீ முடிக்கிற காலத்தில் அது உன்னை சப்போர்ட் பண்ணுமா பண்ணாதா அப்படின்றத நீ வந்து என்ன பண்ணலாம், கரெக்டாக மெஷர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதை பண்ணினாக்கா உனக்கு அது சப்போர்ட்டாக இருக்கும். அதில் நாலாவதாக ஹை சேலரி ஸ்கில்ஸ் அப்படின்றத பாரு. நீ என்ன இதுக்கு பண்ணணும், உற்பத்திக்கு பண்ணுறியோ இல்லை பயன்படுத்த பண்ணுறியோ, அதில் ஹை சேலரி ஸ்கில்ஸ் அப்படின்றது தனியாக இருக்குது, நம்மளுக்கு தெரியுதில்ல. ஸோ நீ அது சம்மந்தமான ஹை சேலரி ஸ்கில்ஸ், இந்த ஸ்கில்ஸ் இருந்தால் இதில் ஹை சேலரி கிடைக்கும் அப்படின்றத நீ தேடியோ இல்லை யார்கிட்டையோ பார்த்தோ கண்டுபிடிச்சிட்டின்னா இப்போ நீ அதில் ஜேர்னி பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்றத உனக்கு ஒரு ஐடியா கிளாரிட்டி கிடைச்சிரும். அதுலேயே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, எத்தனை கம்பெனி அவைலபிள். ஸோ இதில் இந்த வேலையை கொடுக்கறதுக்கு எத்தனை கம்பெனி இருக்குது அப்படின்றத வந்து ஸோ நீ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இதில் வந்து டிசைட் பண்ணலாம். ஸோ எத்தனை கம்பெனி இருக்குது அப்படின்றதையும், அதில் நீ வந்து அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண போறியா இல்லை கம்பெனி ஆரம்பிக்க போறியா அப்படின்றத டிசைட் பண்ணுறதும் அதுக்குள்ளே அடங்கும். அதுக்கப்புறம் எவ்வளவு காலம் அது நீடிக்கும் அப்படின்றதையும் வந்து நம்ம என்ன பண்ணணும், கன்சிடர் பண்ணணும். எவ்வளோ காலம் நீடிக்கும் அப்படின்றத
கன்சிடர் பண்ணாமல் ஸோ அந்த உற்பத்தி பயன்பாட்டில் போய் மாட்டக்கூடாது. அடுத்து தலைப்பு அவசரத்திற்கு பயன்படுத்துதல். அவசரத்துக்கு பயன்படுத்துதல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு டிவியில் ஒரு கதையில் கேட்ட ஒரு கதை தான் எனக்கு ஞாபகம் வரும். என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் அவங்க அப்பா கிட்ட கேட்குறான். என்ன கேட்குறான் அப்படின்னா, அப்பா நீ பாட்டு போயிட்டு பாரதம்னு பார்த்துட்டு 10 நாளாக வேஸ்ட் பண்ணிட்டேன். இங்கே நான், என் பொண்டாட்டி, என் பசங்க இவங்கெல்லாம் வந்து நிறைய வேலைகளை செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டுட்டுருக்குறோமே. ஸோ நீ உதவி செஞ்சால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ நானும் வேலை செஞ்சுட்டு தான் போகிறேன். பட்டு என்னோடய இதுக்காக நான் போகிறேன். அதனால் என்னப்பா யூஸு அப்படின்னு சொல்லிட்டு பையன் கேட்குறான். பையன் கேட்கும்போது அப்பா என்ன பண்ணுறாரு, இது வாயில் பேசினா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனையும் அவங்க பேரனையும் கூப்பிட்டுக்கிட்டு தோட்டத்துக்கு போகிறாரு. தோட்டத்தில் போயிட்டு அந்த தோட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மாடு கட்டி வச்சுருக்கிற அந்த இதில் சாணி அள்ளி போடுற கூடையை ஏற்றின வர சொல்கிறாரு. அந்த கூடையை எடுத்துகிட்டு வந்த பின்னாடி கிணத்தாண்ட கொண்டு வந்து வைக்க சொல்கிறாரு. வச்ச பின்னாடி ஸோ பக்கெட்டு கயிறு போட்டு தண்ணி சேர்ந்து அந்த மூங்கில் கூட ஓட்டையாக இருக்குமே அதில் ஊற்றி எடுத்துகிட்டு வா. நான் அந்த பக்கம் ஒரு 25 அடிக்கு அந்த பக்கம் உட்காந்துருக்கேன். நான் கை கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன விளையாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு பையன் கேட்குறான். அப்படியெல்லாம் இல்லை, நீ ஏதோ ஒரு கேள்வி கேட்ட, நான் ஏதோ பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், சும்மா தான் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரின்ட்டு பையனும் நீ என்னத்த சொல்லித்தரேன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு வரான். வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, முதல்ல ஒரு பக்கெட்டு சேர்ந்து ஊற்றுறான். ஊற்றிட்ட உடனே அது என்ன ஆகிடுச்சு, நிற்கவே இல்லை, சல்லுன்னு போயிடுச்சு. போயிட்ட பின்னாடி அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். யோசிக்க ஆரம்பித்த உடனே என்ன பண்ணான், உள்ளே போய் 2 அண்டாவை கொண்டு வந்து முதல்ல அண்டாவில் சேர்ந்து ஊற்றிக்கிறான். ஊற்றிக்கிட்டு அப்பாவும் பேரனும் சேர்ந்துக்கிட்டு டக்குன்னு அந்த மூங்கிலுக்குள்ளே ஊற்றிட்டு வேகமாக எடுத்துகிட்டு ஓடுறாங்க. பையன் பேரன் ஊற்றுறான், அப்பா எடுத்துகிட்டு ஓடுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 வாட்டி எடுத்துகிட்டு போகிறாரு. ஆனால் 10 வாட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே ஒவ்வொரு வாட்டியும் தண்ணி வந்து சிந்தி வீணாகிட்டே இருக்குது. ஆனால் 11ஆவது வாட்டி 12ஆவது வாட்டி எப்படியோ கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துகிட்டு போய் அவர் கையை விடுறாரு. அப்போ அவர் கையை விட சொல்கிறார், வெரி குட், இதுதான்டா வாழ்க்கை. இப்போ நீ நல்லா சொல்லு, முதல்ல நீ எடுத்துகிட்டு வந்தது என்னது, சாணி கூடை. அந்த சாணி கூடையில் நீ முதல் வாட்டியே எடுத்துன்னு வந்து என் கையை கழுவ வச்சுருந்தீன்னா என் கை இருக்கிற அழுக்கோடு சேர்ந்து சாணியெல்லாம் ஆகியிருக்குமே ஒழிய என் கை என்ன இருக்காது, சுத்தமாக இருக்காது. ஆனால் நீயும் முதல் வாட்டி முயற்சி செஞ்ச போது வீணாகிடுச்சு. ஆனால் அதுக்கு அடுத்து பல முறை முயற்சி செஞ்சதால் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, வழியில் இந்த செடிங்களுக்கெல்லாம் அந்த சாணி கரைஞ்சி அதில் போயிருக்கு. இதனோட விளைவு இப்போ தெரியாது, 1 மாதம் கழிச்சு பாரு. ஸோ நீ போட்ட அந்த சாணி ஊற்றின அந்த தண்ணி வந்து எவ்வளோ செடி வளரும்ன்ட்டு பாரு. இதுதான் வாழ்க்கை. எல்லா நேரத்துலையும் எல்லாமே யூஸ் ஆகாது. உள்ளே போவோம், நிறைய ஜாலியாக இருப்போம், நிறைய கேட்போம், நிறைய பதிவுகள் உள்ளே இருக்கும். அந்த பதிவுகள் வந்து எல்லா இடத்துலையும் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுமா அப்படின்னா கிடையாது. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல டகால்னு ஞாபகம் வரும். ஞாபகம் வரும்போது அதில் யூஸ் வந்து நம்மளுக்கு பயனாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ இதுதான் வந்து அவசரத்துக்கு பயன்படுத்தலாம் எனக்கு பிடிச்ச ஒரு தகவல். நன்றி.